நீ யோகியனாக இருந்தால் மாவட்டத்துக்கு 2 நீட் கோச் மையம் தொட, மாணவர்களை தயார்படுத்து, சிலபஸில் ஆல்டர் கொண்டு வா. அவராக தான் சொல்கிறாரு. அதாவது நிரந்தர தீர்வுன்றது மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். இப்போதைக்கு டெம்பரவரி சொல்யூஷன்ன்றது வந்துட்டு 10% சென்டர் 7.5 வந்து 10% ஒரு கோச்சிங் சென்டர் தரங்க. ஒரு கோச்சிங் சென்டர் இல்லை, மாவட்டத்துக்கு 2 தொட. அது வந்து கோச்சிங் சென்டராக இருக்கணும், சும்மா ஒப்பேத்திட்டு போகிறது மாதிரி இருக்காது. அப்புறம் இந்த ஆசிரியர் பெருமக்களை அப்டேட் பண்ணு, சிலபஸை மாற்று. 9ஆம் கிளாஸ்லேருந்தே என்சிஆர்டி சிலபஸை உள்ளே கொண்டு வா. ப்ரைவேட் ஸ்கூல் மாணவர்கள் படிக்கும்போது அரசு பள்ளி மாணவர்களால் படிக்க முடியாதா? படிக்கலாம். அப்போ நீ வந்து என்ன பண்ணுற? சொல்லிக் கொடுத்தா தானே படிக்க முடியும். அவ்வளோதான். சொல்லிக் கொடுக்குற இடத்துல யார் இருக்கா? 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்குகிற ஆசிரியர்கள் அவங்க அப்டேட் ஆகிருக்காங்களா? அவங்களுக்கு அவங்க என்ன சிலபஸ் இத்தனை நாள் எடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நெருக்கடியும் கிடையாது. நீ இவ்வளோ காமிக்கணும், இவ்வளோ பர்சன்டேஜ் காமிக்கணும் அப்படின்னு நெருக்கடியும் கிடையாது. அப்போ என்ன, அவன் பாதி இடங்களில் ஆசிரியருடைய தரத்தை நீங்கள் சோதிக்கிறதுக்கு என்ன சிஸ்டம் வச்சுருக்கீங்க? நான்லாம் படிக்கும் போதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி தான் எடுத்திருந்தேன் ஃபஸ்ட் குரூப்பு. ஒரு டீச்சர் வருவாங்க, ஜுவாலஜி புக்கை எடுத்து அப்படியே படிப்பாங்க, அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கணுவாங்க. அப்புறம் இதெல்லாம் இது பண்ணிக்கங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. மேத்ஸ் வருவார், ஒரு 2-3 இது எழுதிட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கங்க எழுதிங்கன்ட்டு போயிடுவார். என்ன புரியும்? இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எப்படி சார் மார்க் பண்ணணும்? இது கொஸ்டின் புரியவே புரியாது, கொஸ்டினே புரியாது. அப்போ நீங்கள் மாணவர்களை தயார்படுத்துகிற அளவுக்கு ஆசிரியர்கள் அப்டேட்டாக இருக்கணும். ஆசிரியர்களுடைய கற்பிக்கும் திறன் அதை நீங்கள் இது பண்ணணும்.